வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க வந்து அல்சூர்ல இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போறோம். இது என் ஃப்ரெண்டு பெரிய அஸ்வினி, அவன் என் தங்கச்சி சின்ன அஸ்வினி, என் தம்பி, அப்புறம் என் பையன். நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம். கேப் புக் பண்ணிட்டோம். கேப் வெயிட் ஆயின்னு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் காலையிலேயே ஒண்ணு இல்லைன்னா போட்ட உயிரை எடுப்பு. வந்துட்டேன். செம்ம குளிருது. அப்பா காத்து உசுசுன்னு அடிக்குதுன்னு வெயிலே திறக்கல. நல்லா சூடா குளிச்சுட்டு வந்திருக்கேன். தம்பி தூங்குறான். அவன் ஏஞ்சோடனே அவனை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி அனுப்பணும். இப்போ போய் இருக்கிற வேலையை பார்க்கலாம். போயிட்டு ஜெப்டோல ஆர்டர் பண்ணி இதுதான் நான் யூஸ் பண்றது. எவ்வளோ அழுக்க எடுத்துன்னு தந்திருக்கானுங்க. அப்பா கடவுளே கடவுளே, மலையில நினைச்சு எடுத்துன்னு வந்தானுங்களா நான் தெரில. என்னப்பா பண்ற தம்பி? நைட்டு சாப்பாடு வச்சா சாப்பிட்றது இல்ல, காலையில மிச்சம் மீதி எடுத்து சாப்பிட்றியா நீ? ஆ மூஞ்ச பாருனாலா இங்கேருந்து இப்படி வச்சுக்கிறேன். வறுத்த கூட இடம் இல்லாம பாயசம் செஞ்சுட்டு இருக்கிறியா? சாம்பார் ஆயிட்டுக்குது. அபிஷேகம் பண்ணிட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். ஏன்னா பூஜை பண்ணிட்டு போக முடியாது, லேட் ஆயிடும். இங்க இருந்து அல்சூர் போறதுக்கே ரொம்ப தூரம் ஆகும். அதனால நாங்க வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறோம். வந்துமே செஞ்சு படைக்க முடியாது. அதனால காலையில அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் கொடுத்து நாங்க கிளம்புறோம். இன்னும் சமையல் வேலை ஸ்டார்ட் ஆயின்னு இருக்கு. இப்போ வீடு தொடச்சிட்டு அபிஷேகம் பண்ணணும். என்ன என் கை காமிக்கிறாடி? காஜல், ரெனேவோட காஜல். அப்புறம் வந்து இந்த டேஸ்ரே லிப்ஸ்டிக். இப்போ வந்து ஐலைனரு, லிப்ஸ்டிக், காஜல் போட்டா லுக் கம்ப்ளீட். முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா, அறுபடை வீடு கொண்டோனே. மூஞ்சி சச்சு நல்லா பட்டையே போட்டுட்டான். எல்லாம் கிளம்பிட்டோம். என் தங்கச்சி வந்து மேக்கப் போட்டுன்னு இருக்கா. உக்காந்துட்டா. என் பையனுக்கும் பட்டு போட்டுட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருந்தா ஏஞ்சிட்டான் அதுக்குள்ளேயே. இப்போ வந்து நெய்வேத்தியம் பண்ணும், சக்கரை பொங்கல், அது சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு எனக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட். இவங்கெல்லாம் விரதம் இருக்காங்க, என்னால விரதம் இருக்க முடியாது. அதனால சாப்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு சாப்பிட போறோம். இப்போ கேப் புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இவ ரெடியான துர்வா, துர்வா குட்டி, யார் குட்டி இது? பாமா இருக்கு. அவனை எங்கன்னா விட்டுட்டு போனோம்னாலே கஷ்டமா இருக்குது. ஏய் நான் கொஞ்சம் பாத்துக்கோ, நீ போற வரைக்கும் பாத்துக்கோ. பட்டெல்லாம் கலந்துச்சு பாரு ஒரு நெத்தில. நீங்க காட்டுறீங்க. ஏய் ரூம்ல சாத்திட்டு வா, அது கிளி வந்து திறந்து விட்டுரும். சிவரம் பாரு. சரி போல வாங்க, போல இறங்குங்க. இப்ப தண்ணி ஆட்டோ புக் பண்ணிட்டு தண்ணி பிடிக்கிறோம். அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்ல. என்னப்பா பாக்குற? அமைதியா வர. மூணு குண்டிங்களுக்கு இடம் பத்தவே இல்லை. அவனுங்க சிரித்தாங்களே, மூணு குண்டி நடுவுல உக்காந்துக்கிறோமேனு. இல்ல செம்ம கூட்டம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு நாங்களுமே கோயில் யூட்டன் கூட அடிக்க முடியாது, இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா லைன் பஸ் ஸ்டாப் தாண்டி அந்த ரோடு ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் நினச்சேன் இந்த ஒரு ரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைன் கீழே டைரெக்டாக கோயில் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே கேட் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் கொண்டு வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு நின்னோம். செம்ம ரஷ்ஷு. அங்கேயுமே கூட உள்ளே வந்து விடவே இல்லை. அஸ்வினியும்
என் தம்பி மட்டும் உள்ளே போயிட்டாங்க, தம்பியை தூக்கிக்கின்னு. நாங்கள் மட்டும் வெளியிலே நின்றுக்கணும். அங்கே போலீஸ் வேறு அலோவ் பண்ணவே இல்லை யாரையுமே. ரொம்ப பேர் முன்னாடி வராங்க, ஒருத்தவங்களாம் வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. நான் சொன்னேன் தங்கச்சி, நம்ம திரும்ப வாபஸ் வீட்டுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், என் தம்பி தங்கச்சி நிற்கிறாங்க. ஐயோ, சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாருமே. கொலாடி சண்டை மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல. அவர் வந்து பிளாக் பண்ணிட்டாரு, யாரையுமே விட மாட்டோம்னு சொல்லிட்டு. அது ஒரு வழியா உள்ள கேட்டு அம்மா ரஷ். நான் வந்து துருவன் வேற உள்ள விட்டுட்டு இருந்தேன். நான் எப்படியோ கேட்டு கெஞ்சி கூத்தாடி வந்தேன். அப்பா சாமி, புள்ளிய உள்ள விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படியோ உள்ள வந்தாச்சு. இப்போ அவன் ஆல்ரெடி இருந்தான், இப்போ சைலண்டா இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இங்கதான் உட்காந்துக்கிறோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு அல்சர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இவன் தான் இழுக்கிறான்னு நினைச்சேன். முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா, முருகா. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! அங்க பாரு, அவங்க எவ்வளவு பெருசு போட்டு வராங்க. அப்பே சீரியஸ் செக்ஷன் அப்ப